வணக்கம் நண்பர்களே. நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நவகிரக யாத்திரை போகணும் அப்படிங்கிறது தான். 9 நவகிரகங்களையும் 9 கோவிலையும் ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் போய் தரிசனம் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரெகுலராக வர கன்ஃபியூஷன் தான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பிளான் பண்ணுறது, எந்த ஆர்டரில் போகிறது, பஸ்ஸில் போகலாமா, இல்லை ஏதாவது கேப் ஹையர் பண்ணி போகலாமா, இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகலாமா, பட்ஜெட் எவ்வளோ வரும், இல்லை ஒன் டேயில் கவர் பண்ண முடியுமா, இல்லை 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போ தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெஷல் நவகிரக டூர் பேக்கேஜ் அவங்க வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்லேருந்தே ஒன்று ப்ரொவைட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா இந்தியாவிலேயே முக்கியமாக இந்த கோயில்கள் எல்லாமே நம்ம கும்பகோணத்தில் சுற்றி ஒரு 20 to 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. எல்லாமே வந்து சோழர் காலத்தில் வந்து டிசைன் பண்ணப்பட்டு அப்போவே இதெல்லாம் பில்டு பண்ணப்பட்டது. இது சோழர்கள் அந்த டைம்லேயே வந்து ஒரு ஜோதிட அறிவு, அதோட திசை அமைப்பு, பூகோள ஆற்றல் நிலை, இது எல்லாத்தையும் வடிவமைத்து 3 விஷயங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு கோயில்களோட பிளேஸ்மெண்ட்டும் வந்து அவங்க வச்சுருக்காங்க. 9 ஆற்றல் நிலையங்களையும் முழுமையாக தரிசனம் பண்ணுற மாதிரியும் இந்த ரூட் அமைஞ்சிருக்கும். இந்த கோயில்கள் எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுறப்போ வேலை, பண சார்ந்த தடைகள் ஆகலும், திருமண தடை ஆகலும், குழந்தை தடை நிவர்த்தி இருக்கும், உடல்நல மேம்பாடு இருக்கும், ராகு கேது சனி தொடர்பான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் நின்று போன நிலை முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிப்பு அட்லீஸ்ட் நீங்கள் உணர முடியும். இது ஒரு ஆன்மீக மன அமைதி தரும் பயணமாகவும் இருக்கும். அடுத்து ஒரே நாளில் செய்ய முடியுமா இந்த பயணத்தை? கண்டிப்பாக முடியும். பட் லிட்டில் அக்ரெசிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரசு பேருந்து ஒரு நாள் சுற்றுப்பயண திட்டமும் இருக்குது. அதில் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே 9 கோயில்களையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை நம்ம டாக்ஸி மாதிரி விஷயங்கள் எடுத்தாலும் அவங்களும் நமக்கு 1 டேலையும் கவர் பண்ணுவாங்க. இல்லை நம்ம 2 to 3 days எடுத்து கூட நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இது ஒரு எனர்ஜி சர்க்கியூட், ஒரு ஆற்றல் வட்டம். அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராவல் ஆப்ஷன். எந்தெந்த ட்ராவல் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் இருக்குது, எது ப்ரிஃபர் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல நான் போனது டிஎன்எஸ்டிசி பேக்கேஜ். நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் டிஎன்எஸ்டி நவகிரக பேக்கேஜ் பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரே நாளில் 9 கோவில்களையும் நமக்கு கவர் பண்ணோம். ரூட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அவங்க டிரைவர் அவங்க நம்ம கூட்டிகிட்டு போகிறது தான். இந்த வகையிலையும் நம்ம வந்து புக் பண்ணி போகலாம். இதில் வந்து காஸ்ட் ரொம்பவே சீப். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏசி 750 rupees, 1300 ஃபார் ஏசி. காலையில் 4:30 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிற இந்த பயணம் இரவு 8-8:30 திரும்ப கும்பகோணத்திலே கொண்டு வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த வகையில் நம்ம போகிறப்போ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். டிரைவிங் டென்ஷன் எதுவுமே இல்லை. ஒரு சோலோவாக போகிறவங்களாகட்டும், ஃபேமிலி போகிறவங்க கூட இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற லிமிடேஷன் என்னென்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு கோயிலையும் மேக்ஸிமம் 15 to 20 minutes தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. நம்மளால் போயிட்டு இந்த விளக்கு ஏற்றுறது, குளத்தில் இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு கண்டிப்பாக கோயில்கள் போகணும், பட் எனக்கு சிம்பிளாக போயிட்டு அவங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சா மட்டும் இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இதுதான் ட்ரை பண்ணேன். பர்சனலாக எனக்கு ரொம்பவே இது ஓகேவாக இருந்தது. இல்லை எனக்கு வந்து நல்லபடியாக கோயிலில் போய் விளக்குலேருந்து ஏற்றிட்டு நல்லா குளத்துல இறங்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு வரணும்னா நீங்கள் கேப் டாக்ஸி வந்து ஹையர் பண்ணிக்கலாம். கும்பகோணத்திலேயே நிறைய டிரைவர்ஸ், நிறைய கேப் சர்வீசஸ் வந்து இதுக்காக ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக 4லேருந்து 6 பேர் போகிறப்போ இன்னும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும், கஸ்டமைஸ் ரூட்டும் இருக்கும். முக்கியமாக ஃபேமிலிக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு மினிமம் 4000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆவரேஜாக 6,000 to 7,000-8,000 கூட அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. பட் பஸ்ஸை விட லிட்டில் இது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். சோலோ ட்ராவலும் இது ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப காஸ்ட் இதில் அதிகமாக இருக்கும். இல்லை என்கிட்ட தனிப்பட்ட வாகனம் இருக்குது, கார் இல்லை பைக்கில் இருக்குது, அது நாங்களே போய்க்கிறோம், நானே ட்ராவல் பண்ணிக்கிறனாலும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறதுனா பிரச்சனை இல்லை. கும்பகோணம், தஞ்சாவூர் இல்லை நாகப்பட்டினம் அந்த ரீஜியனில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் தூரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ரூட் நீங்களே வந்து ஃபைன் பண்ணி நீங்களே போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்படி தான் போகணும், ரிலாக்ஸ்டாக போகணுன்னாலும் போய்க்கலாம். இந்த வகையில் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன தான் பெட்ரோல் போட்டாலும் மேக்ஸிமம் இதில் ஒரு ரூட் ஆப்ஷன் இருக்குது. நான் அது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதில் போனால் மேக்ஸிமம் 250 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நாங்கள் 9 கோயில்களையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். 700லேருந்து 1500 பெட்ரோல் அவ்வளோதான் சார்ஜஸ் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணால் ஃபேட்டிக் இருக்கும், பார்க்கிங் இஷ்யூ இருக்கும், நேவிகேஷன் நீங்களே தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடரில் பண்ணிக்கோங்க. 4வது ப்ரைவேட் டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அவங்க கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்துருவாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேயும் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் 6,000 to 8,000 ஸ்டார்ட் ஆகி 20,000-30,000 கூட இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது. நீங்கள் உங்களால் இதை ஆப்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதுதான் ப்ரிஃபர்டாக வரனால நீங்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இதை சர்ச் பண்ணிக்கோங்க.
அடுத்து எப்படி புக் பண்ணுறது, அடுத்து நீ பார்க்க போகிற எல்லாமே வந்து எப்படி இந்த டிஎன்எஸ்டிசி நவகிரக பேக்கேஜ் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வகையில் நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலே டிஎன்எஸ்டிசி நவகிரக பேக்கேஜ் ட்ரிப் அப்படின்னு சர்ச் பண்ணாலே முதல்ல ஆப்ஷனாக ஒன்று வரும். அதில் போகிறப்போ உங்களுக்கு பஸ் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கும்பகோணம் நவகிரக பேக்கேஜ்னு அந்த பேஜில் காட்டும். அதில் மேலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும், ரூட் டீட்டெயில் காட்டும். அந்த ரூட் ஆர்டரில் தான் அவங்க போவாங்க. 3x2 டீலக்ஸ் பஸ் தான். 2வது ஏசி பஸ், அது வந்து 1274 rupees பர் பர்சன். 740 வந்து நான் ஏசி. நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர்டாக ஏசியா இல்லை நான் ஏசியா எது ப்ரிஃபர்டுன்னு நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சம்மர் டைமில் போகிறதா இருந்தால் ஏசி புக் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை இந்த மாதிரி நார்மல் எனக்கு நான் ஏசியாக போகும் அப்படிங்கிறவங்களும் 740க்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்த ஆர்டரில் இந்த 9 நவகிரக கோயில்களையும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று ஆஸ்ட்ராலஜிக்கல் ஆர்டர், அதாவது ஜோதிட வரிசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று டைம் சேவிங் ரூட், அதில் நேரச்ச மிச்சத்தைப்படுத்தி எஃபிஷியண்ட்டாக எப்படி 9 நவகிரக கோயில்களையும் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த வகையில் ஜோதிட வரிசைப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ரூட் என்னென்னா, கும்பகோணத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சூரியனார் கோயில், சூரியன், திங்களூரில் சந்திரன், அங்கிருந்து நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணி வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாய் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து திருவெண்காடு புதன்லேருந்து நெக்ஸ்ட் ஆலங்குடி ட்ராவல் பண்ணி குரு பகவானோட தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காஞ்சனூர் சுக்ரன், அங்கிருந்து ட்ராவல் பண்ணி திருநள்ளாறு வந்து சனீஸ்வர பகவானோட தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து அங்கிருந்து திருநாகேஸ்வரம் ராகு, அங்கிருந்து அகைன் கீழே பெரும்பள்ளம் கேது. இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் இருக்கும். இந்த வகையில் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப டிலே அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் மினிமம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. 1 டேயில் இது கவர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நாள் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான அட்வைஸாக இருக்கும். இந்த வகையில் நீங்கள் இன்கேஸ் கண்டிப்பாக நான் இந்த ஆர்டரில் தான் நான் வந்து போகணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறவங்க இந்த வகையில் போகலாம். இல்லை எனக்கு வந்து டைம் சேவிங் இருக்கணும், கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் அலைச்சல் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் டைம் சேவிங் ரூட். அந்த வகையில் பார்த்தா கவர்மெண்ட் பஸ் போகிற ரூட்டாக இதுவாக தான் இருக்கும். பஸ் அந்த டைமிங் மார்னிங் 5 AM கிளம்புற மாதிரி இருக்கும். நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற டைமே 5 AMக்கு நீங்கள் வர மாதிரி இது இருக்கும். அதனால் நானும் அந்த மாதிரி ஒரு பிளான் தான் ஃபாலோ பண்ணேன். முன்னாடி நாளே நீங்கள் வர்றது பெட்டர். இன்கேஸ் அதுவும் வீக் டேஸில் இந்த நவகிரக சுற்றுலா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா தர்ஷன் டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், க்ரௌட் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் உங்களுக்கு ஈஸியாக அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட்ஸ், பஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். முன்னாடியே ஒரு நாள் நீங்கள் கும்பகோணத்துக்கு வந்துட்டால் இங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய கோயில்கள், நிறைய இடங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா கும்பகோணம் வந்தாலே முக்கியமாக போக வேண்டியது ஆதிகும்பேஸ்வரர் டெம்பிள், சாரங்கபாணி, சக்கரபாணி டெம்பிள்ஸ்க்கு நீங்கள் போகிறது நல்லது. அடுத்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தாரஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்கும். ரொம்ப உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆர்கிடெக்சரல் டிசைன் அங்கே இருக்கும். ஈவினிங் டைம்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயில் ரொம்ப பார்க்கவே அந்த சன்லைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடமா இருக்கும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக சுவாமிமலை முருகன் டெம்பிளுக்கு நீங்கள் போகலாம். அறுபடை வீடுகளில் ஒரு சுவாமிமலைக்கு போய் நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி நாள் நல்ல ஒரு தூக்கம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் ஆர் லெஸ் டயட் ஆர் சாஃப்ட் டயட் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் மற்ற ஊர்லேருந்து வரும்போது இன்கேஸ் அன்றைக்கி காலையில் தான் நான் வந்து இறங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகி இல்லை ட்ராவல் டயர்ட்னஸில் இருக்கும்போது நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த நவகிரக டெம்பிள் அகைன் அந்த ட்ரிப்பு ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதனால தான் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். தர்ஷன் அன்றைக்கி நவகிரக டெம்பிள் தர்ஷன் பண்ணுற அன்றைக்கி காலையில் 5லேருந்து 5:15 முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. இன்கேஸ் டிக்கெட் எதுவும் புக் ஆகாமல் அந்த பஸ்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் டிக்கெட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் கூட வாங்கிக்கலாம். டிக்கெட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் புக் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இல்லை பிரிண்ட் அவுட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறி உட்காந்துக்கலாம். 5:30 ஷார்ப்பாக, ஆக்சுவலாக 5:15 எடுக்க வேண்டியது 5:30 ஷார்ப்பாக பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் டிலேவோட. கும்பகோணம்லேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போன டெம்பிள் திங்களூர் சந்திர பகவான் டெம்பிள். கும்பகோணத்திலிருந்து 33 கிலோமீட்டர் இருக்கிற இந்த திங்களூரில் சந்திர பகவானோட தரிசனத்துக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கார்டு கையில் கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கார்டு எதுக்குன்னா இன்கேஸ் நம்ம ஒரு 40லேருந்து 50 பேர் போகும்போது ஈஸியாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. உங்களுக்கு தண்ணி மற்ற எல்லாம் எதாவது தேவைப்பட்டால் முன்னாடி நீங்கள் வாங்கி பேக்கில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கைட் வருவார், 2 ஹெல்ப் பண்ணுற 2 அசிஸ்டன்ஸ் வருவாங்க, அதுவும் இல்லாமல் டிரைவர்.
எக்ஸ்ட்ராவாக இந்த 4 பேருக்காகவும் நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 40லேருந்து 50 பேருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் காஃபி அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு பெர் ஹெட்டுக்கு கால்குலேட் எல்லாம் பண்ணி இன்க்ளூட் பண்ணி சேர்த்து போட்டால் ஒரு 7000லேருந்து 8000 ரூபா அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை நம்மக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு சேரிட்டியாவோ, டொனேஷனாவோ, ஸ்பான்சர்ஷிப்பாவோ கேட்பாங்க. யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க 1000மோ 2000மோ கொடுத்தாங்கன்னா நம்ம 6:30க்கு சரியாக 6:30க்கு நம்ம திங்களூர் வந்து சேர்ந்தாச்சு. சந்திரன் தட்சாபாரதியோட 27 மகளோட வந்து கல்யாணம் செய்தார். ஆனால் ரோகிணி மட்டும் ரொம்ப அவர் நேசித்ததுனால மற்ற பெண்கள்லாம் கஷ்டப்பட்டு தண்டிக்க சொல்ல தட்சன் வந்து சந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். கோயிலுக்குள்ளே போனதும் முதலில் நம்ம கைலாசநாதர் சிவலிங்கம் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிட்டு இங்கே சந்திரன் மனித வடிவத்தில் ஒரு கையில் தாமரையோட வெள்ளை நிறத்தில் தான் இங்கே காணப்படுவார். இங்கே வந்தவங்க என்ன நம்பப்படுதுன்னா, பெரும்பாலும் மன அழுத்தம், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், வேலை சோர்வு, மனசோர்வு, காதல், திருமணம், தாமதம் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வெள்ளை நிறம் வந்து திங்களுக்கு உகந்த நிறன்றதுனால உங்ககிட்ட ஏதாவது வெள்ளை ட்ரெஸ் நீங்கள் அன்றைக்கி போட்டு போனீங்கன்னா அது நல்லது. இன்கேஸ் வேஸ்டிலாம் கட்டினீங்கன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். திங்கட்கிழமை தான் இங்கே முக்கியமாக சிறப்பு. இன்கேஸ் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வந்ததுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஓம் சோமாய் நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடுத்தடுத்த கோயில் நம்ம போக வேண்டியதுங்கிறதுனால ரொம்ப டைமிங் எந்தெந்த கோயிலையும் எடுத்துக்க முடியாது. ஷார்ப்பாக ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே நாங்கள் அடுத்த கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திங்களூர்லேருந்து அடுத்து நாங்கள் ட்ராவல் பண்ண கோயில் ஆலங்குடி குரு பகவான் கோயில். 6:55க்கு சரியாக இங்கேருந்து பஸ்ஸு கிளம்பிச்சு திங்களூர்லேருந்து. மொத்த டிஸ்டன்ஸ் அரௌண்ட் ஒரு 52 கிலோமீட்டர்ஸ். ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் வந்தது. அப்புறம் பஸ்லேயே இன்ஃபார்ம் பண்ணாங்க அங்கே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. 8:10க்கு சரியாக 8:10 8:15 நாங்கள் ஆலங்குடி குரு பகவான் கோயிலை வந்து ரீச் ஆகியாட்டு. வீரர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினப்போ சிவபெருமான் தன் கண்ணின் தீஜ்வாலையால் விடுறதுக்காக இந்த ஒரு கோயிலை தான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இங்கே தேவரகுலை காப்பாற்றின இடம், ஆபத்து வராமல் தடுக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இங்கே சிவபெருமானுக்கு பேர் அபத்கசகாயேஸ்வரர் அப்படிங்கிற பேர் தான். இங்கே குரு பகவான் பெரிய தவம் பண்ணி அறிவின் அரசன் அப்படிங்கிற பதவியை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு தனி பீடம், தனி ஒரு ஸ்தலம் இந்த ஆலங்குடி தான் குரு பகவானுக்கு. குரு பகவான் தரிசனம் பண்ணாலே வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. இங்கே ரொம்ப பேர் வர்றதுக்காக மெயின் ரீசன் குழந்தை வரம், திருமணம் தாமதம்லாம் நீங்கவும், ஒரு வேலையில் ப்ரமோஷன் முன்னேற்றம்லாம் தேவைப்படணும், குழந்தைகளோட கல்வி அவங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் நல்லபடியாக போகணும், நல்ல ஒரு குடும்ப அமைதி நிலவணும் இங்கே வருதாங்க. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறதுனால என்னென்னா, குருவின் பார்வைப்பட்டால் இங்கே தாமதமே இல்லை, எதுலேயுமே டிலே இல்லை அப்படின்னு நம்பப்படுது. அதன்படி இங்கே முடிச்சுட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கோயில் வளாகத்துக்குள்ளேயே ஒரு 2 இட்லி, ஒரு வடை, டீ, காஃபின்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒரு 1/2 hour ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்புன ஒரு கோயில் தான் ஆலங்குடியிலேருந்து திருநாகேஸ்வரம், ராகுவோட ஸ்தலம். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ராகு கோயிலுக்கு 30 நிமிஷம் 35 நிமிஷம் பயணம் நாங்கள் மேற்கொண்டோம். போகிற வழியில் கைடு எங்களுக்கு ஒரு கோயிலை காமிச்சார். படைக்கட்டி மாரியம்மன் கோயில் பாதையில் இருக்கும். அது நம்மளுக்கு பஸ்லேயே நிப்பாட்டி நம்மளுக்கு ஒரு கோயிலை காமிச்சு அந்த கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் டைரெக்டாக திருநாகேஸ்வரம் ராகு கோயிலுக்கு ஒரு 9:30 அப்படிங்கிற ஒரு டைமுக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். திருநாகேஸ்வரம் ராகு பகவான் கோயில். திருநாகேஸ்வரனில் இருக்கிற ராகு பகவான் ஒரு முக்கியமான ஒரு கோயில், நாகர்கள் வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, பண்டைய காலத்தில் அனந்த நாகன், காளிய நாகன், தட்ச நாகன் மாதிரி பெரிய நாகர்கள் இங்கே தவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த ஊருக்கு திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற பேர். ஒரு காலத்தில் ராகு பகவான் தன்னை ரொம்ப தீயவனாக நினைக்காம, முழுமையாக தீயவனாக நினைக்காம, என்னாலையும் நல்ல பலனும் கிடைக்கும், பழகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சிவபெருமான் கிட்ட வேண்டுகிறார். சிவபெருமானும் நீங்கள் தபசு பண்ணு, உன்னை நல்ல பலன் தரும் கிரகமாக மாற்றுறேன் அப்படின்னு ஒரு ஆள் கொடுத்த இடம் தான் இந்த ஸ்தலம். இங்கே வந்து முதன்மை தெய்வம் நாகேஸ்வரர். சிவலிங்கத்தை சுற்றியும் ஒரு நாக வடிவம் இருக்கும். அது ரொம்பவே ரேராக கொஞ்சம் அரிய வடிவம். இங்கே இருக்கிற அம்மன் கிரிகுஜாம்பல். இந்த அம்மன் சந்தியில் குங்குமம் அர்ச்சனை ரொம்பவும் சிறப்பு. அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ராகு அபிஷேகம் பண்ணும்போது சிவலிங்கம் நீல கருப்பு கலரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ராகு காலத்தில் இங்கே அபிஷேகம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த டைமில் இவங்க அபிஷேகம் பண்ணுற பால் கருநீளத்தில் மாறும் அப்படிங்கிறனாலும் ஒன்ஸ் அந்த அபிஷேகம் முடிஞ்சதும் வெளியே வர பால் வந்து மீண்டும் ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த சிலையோட வடிவமைப்பிலிருந்து வரதாகவும் இது சொல்லப்படுது. 10:15 நாங்கள் புறப்பட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த கோயில் சூரியனார் கோயில். இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வித் 23 மினிட்ஸ் ஆஃப் 23லேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் 10:45 போல் நாங்கள் போய் சேர்ந்தது தான் சூரியனார் கோயில். இந்த கோயில் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, இங்கே தான் நவகிரகங்களுக்கே தனியாக ஒரு சன்னதி கொடுத்து இருக்கும் ஒரே இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போனாலே அது தெரியும். இந்த கோயில் சோழர் காலத்திலேயே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின ஒரு பெரிய கோயில். கோயில் நடைபாதைக்கு முன்னாடி இருக்கும் ஒரு 13 அடுக்கு ராஜகோபுரமும் அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரதம் மாதிரி வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிறப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ரினோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால அதை எங்களால் பார்க்க முடியல ப்ராப்பராக. இங்கே மூலஸ்தானத்தில் சூரியன் பகவான் வைக்கப்பட்ட இடம். அதே ஓட்டத்தில் நேராக அங்கே சூரிய கதிர்கள் விழுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் அந்த சூரிய பகவான் மேலே ஒரு டைரெக்டாக சன்லைட் படும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் நாங்கள் போனப்போ அதை பார்க்க எதுவும் முடியலை. சூரிய பகவான் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, சூரியனையே நம்ம ஒரு உயிரோட காரணம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவானே அவர் ஒளி தந்தார், அறிவும் கொடுத்தார், ஆரோக்கியம், வேலை, பதவி எல்லாமே நமக்கு கொடுத்தது அவர் தான். நம்ம ஜாதகத்தில் ஒரு கடினமான தோஷத்துக்கு நிவாரணம் தர வல்லமை கொண்ட ஒரே கிரகம் இந்த சூரியன் தான். அதனால கிடைக்கிற பலன்கள் என்னன்னு பார்த்தோம். எகைன் நல்ல உடல் ஆரோக்கியம், கண், தோல், இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் குறைகிறதாகவும், ஜாதகத்தில் உள்ள பாபநிலை எல்லாமே சரி செய்யப்படுவதாகவும், அரசு தொடர்பான வேலைகளும், பதவி உயர்வு, புத்திசாலித்தனம், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரகத்தில் இதுதான் ஃபஸ்ட். இங்கே தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக நம்ம தரிசனம் பண்ணியிருக்கணும். ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி டைமிங் இல்லாததுனால இங்கே நம்ம 4வது கோயிலாக வந்திருக்கோம். முக்கியமாக சுக்கிரனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே போய் சேர்ந்துடலாம். நாங்கள் கிளம்பி சொன்ன மாதிரி ஒரு 11:15 அந்த டைமுக்கெல்லாம் காஞ்சனூர் சுக்கிரன் கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சு. இங்கே காஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலத்தில் முக்கியமாக என்னென்னா பலதரப்பட்ட கடவுள்களோட சன்னதி இங்கே இருக்குது. இந்த காஞ்சனூர் சோழர் காலத்தில் சுக்கிரனுக்காக சோழர் காலத்திலேயே இந்த ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டுச்சு. நாயக்கர்களும் இங்கே இடத்த பராமரிச்சதாகவும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு சுக்கிர பகவானுக்கு ஒரு தனி சன்னதி கிடைச்சது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காலத்தில் அசுரர்களுக்கும் குருவாக இருந்த சுக்கராச்சாரியர் ரொம்ப கடுமையாக தவம் பண்ணி ஒரு சிவபெருமான் கிட்ட ஒரு அருளை வாங்கினார். அந்த தவசின் பலன்லேயே சுக்கிர கிரகத்துக்கு செல்வம், வளம், அன்பு அதனால தான் சொல்லப்படுது சுக்கிரன் பார்வைப்பட்டாலே சுக்கிரன் கூட இருந்தாலும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். சுக்கிரன் தான் நமக்கு இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸ் வீடிலிருந்து எல்லா லைஃப்பில் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்துக்காகவும் சுக்கிரன் திசை இருந்தாலே சுக்கிரன் நம்ம பார்வைப்பட்டாலே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்புறது. உள்ள ஒரு 2-3 மண்டபம் பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ள எல்லா கோயில்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மத்திய சன்னதியில் தான் அக்னீஸ்வரர் அதாவது சிவபெருமான் ஆனால் இந்த கோயிலும் அவரோட தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே முடிஞ்ச வரைக்கும் மென்மையான நிறம், வெண்மையில் அந்த மாதிரி இளஞ்சிவப்பு இந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கிற ஒரு பூக்களோ இல்லை உடைகளையோ கொடுக்குறதோ அது வந்து சிறப்பு. ஓம் சுக்ராய நமக அப்படின்னு 16லேருந்து 108 வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லலாம். முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் இங்கே வர்றது ரொம்பவும் ஸ்பெஷல். தம்பதிகளில் குழந்தை பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை வீடு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து வழிபட்டாலும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இங்கே சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மன் சன்னதியில் போய் தரிசனம் முடிச்சுட்டு 3ஆவதாக போய் சுக்கிரன் சக்தி இருக்கும். அங்கே அமைதியாக நின்று சொன்ன மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுறது நல்லது. சுக்கிரன் தரிசனம் செய்தால் கிடைக்கும் பலன்கள் அகைன் சொன்ன மாதிரி நல்ல ஒரு செல்வம், கல்வி, நம்ம வேலைவாய்ப்பிலிருந்து எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக லைஃப்பில் ஒரு ப்ராப்பர் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு கொடுக்குறதா நம்பப்படுது. ஒரு நல்ல வருமானமாகட்டும், ஒரு நல்ல வெற்றியும், வீட்டில் சமாதானமும், நிம்மதி எல்லாமே கிடைக்கிறதாகவும் நம்பப்படுது. மொத்தமாக இங்கே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து போக போகிற ஒரு நவகிரக ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில். இங்கேருந்து 11:30 போல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. ஏன்னா 12:30க்கு மோஸ்ட் ஆஃப் த கோயிலில் 12:30லேயே வந்து நட சாத்திடுவாங்க. அதனால் நாங்கள் கவர்மெண்ட் ப்ரொவைடட்
பஸ்ஸில் நம்ம அந்த ட்ரிப்பில் போகிறதுனால எங்களுக்காக அடுத்து நம்ம போகிறது வைத்தீஸ்வரன் கோயில். இங்கேருந்து சரியாக 35 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ட்ராவல் டைம் 1 hour அப்படின்னு இருந்தது. ஒரு 11:30-40க்கு நாங்கள் கிளம்புன, நாங்கள் 12:40 அந்த மாதிரி டைமுக்கு நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் வைத்தீஸ்வரன் கோயில். இங்கே செவ்வாய் பகவான் அங்ககாரகன் அப்படிங்கிற ஒரு வடிவத்திலையும், அவரே தைரியம், சக்தி, உடல்நலம், சொத்து, அண்ணன் தம்பி பிரச்சனை, நம்ம உடல்நிலை எல்லா வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியம். இங்கே இருக்கிற ஒரு வைத்தீஸ்வரன் நம்ம உடலில் ஆகட்டும், மனதில் ஆகட்டும், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வகையான பிணிகளையும் போக்கி அருள் கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது. செவ்வாய் இருக்கிற இங்கே, செவ்வாய் இடம் சரியில்லாமல் இருந்தால் நம்ம ஜாதகத்தில் கோபம் அதிகமாக இருக்கும், நம்ம அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், சொத்து பிரச்சனை, ஆக்சிடெண்ட்டு, திருமண தாமதம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம செவ்வாய் தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து வழிபடுறது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலோட கதையும் வந்து ரொம்ப அழகானதாகவும் சொல்லப்படுது. ஒரு சமயம் வந்து செவ்வாய் பகவான் கடுமையான நோய் வந்தப்போ, உடம்பே ரொம்ப பலவீனமாக இருந்தப்போ, அப்போ தேவர்கள் சொன்னது, செவ்வாய் நீங்கள் வைத்தீஸ்வரன் ஸ்தலத்துக்கு போய் சிவபெருமானை நீங்கள் வந்து வழிபட்டால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து வழிபட்டு அந்த ஒரு வலிமையை பெற்றார் அப்படின்னு சொல்கிறது. இங்கே இருக்கிற ஒரு கழுகு கதையும் ஸ்பெஷல் தான். இதே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு பிரபலமான விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதுதான் கழுகு தரிசனம். திருவிழா நாட்டில் ஆல்மோஸ்ட் லைக் 4:10க்கு இங்கே 2 கழுகுகள் வந்து கோயில் மேலே சுற்றி வருவதாகவும் சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ அதை எதுவும் பார்க்கல. இன்கேஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற அம்மன் தையல் நாகி ரொம்பவே முக்கியமான. இந்த அம்மனோட ஆட்சி வந்து ரொம்பவே வேறு. இங்கே அதோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் நாங்களாம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ நல்ல ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த அம்மன் வந்து மருத்துவ சக்தி நிறைந்த அம்மன் அப்படின்னாலும் ரொம்ப கருணை நிறைந்த முகமாகவும் காணப்படுகிறாரு. இன்கேஸ் நமக்கு உடல் நலம், மனநலம், குழந்தை பிரச்சனை இது எல்லாமே இவர் வந்து முடிச்சு வைப்பார் அப்படின்னு நம்பப்படுது. இங்கே இருக்கிற ஒரு தீர்த்தம் குளத்தில் நீங்கள் வந்து காலை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தலையில் தண்ணியை தூக்கி போட்டு போகலாம். இங்கே அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக போன ஒரு சன்னதி தான் செவ்வாய் சன்னதி. இங்கே போய் வழிபட்டு இங்கே இதுக்கு உகந்தான செவ்வாய்க்கு நேரத்தில் இருக்கிற பூக்களை, மலர்களை வழங்கிட்டு, இல்லை அந்த நேரத்தில் ஆடையை நம்ம வந்து சிவப்பு கலரில் இருக்கிற துணிகளை நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணி, இல்லை கருப்பு உளுந்து, அரிசி, நெய் தீபம் இதெல்லாத்தையும் ஏற்றிட்டு நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறதும் நல்லது. சில மருத்துவ தைலம் வாங்கியும் வந்து இங்கே வந்து ஒரு துளி வச்சுட்டு நம்ம போகிறதையும் நான் பார்த்தோம். இங்கே சிவபெருமான வழிபட்டு, தையலாகியும் வழிபட்டு, செவ்வாயும் வழிபட்டுட்டு கிடைக்கிற ஒரு நல்ல பலன்கள் என்னென்ன எதிர்பார்க்குறதுனா, சொத்து பிரச்சனையிலேருந்து, கோபம், உடல் சுறுசுறுப்பு கிடைக்கிறதுலேருந்து, ஆக்சிடென்ட் தோஷங்கிறதாகட்டும், குடும்பத்தில் அமைதி, நல்ல ஒரு இது எல்லாமே கிடைக்கிறதாகவும் இங்கே நம்பப்படுது. வைத்தீஸ்வரனை தரிசனம் பண்ணாலே நீண்ட நாள் நோய் வந்து குறையும், மனசு லேசாகும், மன அமைதி, பயம் இதெல்லாமே குறையிறதாகவும் இங்கே கருதப்படுகிறது. இதெல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு ஷார்ப்பாக அதுக்கப்புறம் எங்களுக்கு லஞ்ச், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் ஒரு சத்திரத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேது பகவான் கீழே பெரும்பலம் கேது பகவானோட சன்னதி வந்து ஓப்பன் பண்ணுறதா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதுக்கு போகிறதுக்காக தயாராகி ஒரு 2:30 அந்த டைமுக்கு நாங்கள் கிளம்பி அடுத்து கீழே பெரும்பள்ளம் கேது பகவான் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். மொத்த தொலைவு 21 கிலோமீட்டர் தான். ஒரு 1/2 hour நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஒரு 2:50 2:55 அந்த டைமுக்குலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா இருந்தது. ஒரு நல்ல ஒரு தரிசனம். அடுத்து கீழ்பெரும்பள்ளம் கேது. இந்த கோயிலில் கேது பகவான் இருக்கிற இங்கே கேது பகவானோட கதையும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாலாச்சுரம் நடந்தப்போ தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்துட்டு, ஆனால் ஒரு அசுரன் ஸ்வர்பான்னு தேவாராம் வேஷம் போட்டுட்டு அமிர்தம் குடிக்க வந்திருக்கான். சூரியன் சந்திரன் அந்த ட்ரிக்கை கண்டிப்பாக கண்டுபிடிச்சு நினச்சி விஷ்ணுவோட வந்து கொண்டு போய் கம்மி பண்ணி சொல்லிட்டாங்க. அதே நேரம் விஷ்ணு சுடசன சக்கரம் எரிஞ்சு ஸ்வர்பானுவின் தலையை வந்து 2ஆக வெட்டிட்டார். இதனால தான் அந்த அமிர்தம் தொட்டிருந்தாலே தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் 2ஆக பிரிஞ்சுது. இருவரும் உயிரோடையே நித்தியமாகி நவகிரகங்களில் இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. உலகத்தில் பாஸ்ட் லைஃப் கெடுதல் ஆகட்டும், தீய சக்தியிலேருந்து விடுபடுறதாகட்டும், திருஷ்டி, பிளாக் மேஜிக் இந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் ரிமூவ் பண்ணுற ஒரே ஒரு சக்தி அது கேதுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புது. நாகதோஷத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதாகவும் இங்கே நம்பப்படுது. கோயிலில் வந்ததும் முதல்ல நம்ம தரிசனம் பண்ண வேண்டியது இங்கே இருக்கிற நாகநாத சுவாமி. அங்கேருந்து சிறியாளி பக்கத்தில் போகிற ஒரு சன்னதிக்கு போகிறப்ப அது அங்கே கேது பகவான் விக்கிரத்தில் ஒரு அலாதி காந்தம், அதை கேது பகவான் அரை மனித உடல்லையும் கீழே பாம்பு வடிவத்திலையும் கையில் வர ஹஸ்தம் முகத்தில் ஒரு மாதிரியான கருணை கொண்ட ஒரு முகத்தோடையும் சன்னதியில் இருப்பார்.
நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் 18 9 108 வரைக்கும் உங்களை தரிசனம் பண்ண சொல்லிக்கிறேன். கேது பகவானை தரிசனம் பண்ணுறதுனாலையும் இந்த கோயில்களுக்கு வர்றதுனாலையும் நம்ம திருஷ்டி, சாபம், சூன்யம் இதெல்லாமே இருக்கிறதெல்லாமே கிளியர் ஆகிறதாகவும் நல்ல ஒரு மனசுக்கு கிளாரிட்டி கிடச்சி ஒரு ஸ்பிரிச்சுவல் அக்கவனிங் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தோஷம் எதுவும் இருந்தாலும் கல்யாண தடைகள் எதுவும் இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து போகிற திருவெண்காடு புதன் பகவான் கோயில். இங்கேருந்து கிளம்பி ஒரு வித்தின் ½ அன் ஹவரில் நாங்கள் அடுத்து ரீச் ஆன இடம் தான் புதன் பகவான் கோயில். இங்கே சரியாக 4-4:30 எங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதன் பகவான் அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, பேச்சு, நயம், எண்ணம் கட்டுப்பாடு இதில் எல்லாத்துலேயும் நமக்கு கொடுக்கறதாகவும் நம்பப்படுது. புதன் கிரகத்தால் பாதிப்பு ஏதாவது இருந்தால் என்னென்ன தடைகள் இருக்கும்னா கல்வியில் தடைகள், பேச்சில் தடை, மனக்குழப்பம் இதெல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு குறைகள் தான் இந்த புதன் பகவானோட தரிசனம் கிடைச்சா எல்லாமே சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பழமையான புராண குறிப்பின்படி புதன் பகவான் தான் அது துஷ்ட பார்வையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்க வேண்டி இந்த ஒரு ஸ்தலம் தேவைப்பட்டதாகவும் அப்போது சிவபெருமான் இந்த ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறாங்க. புத்தி, பேச்சு, நயம், தொழில் இதெல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க இந்த ஸ்தலம் வந்து வழிபடுறதுனால நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வணிகம், என்ன கட்டுப்பாட்டிற்கு பலன் தரும் அப்படின்னு நம்பப்படுது. கோயிலில் நிறைய கோபுரங்களும் நிறைய ஒரு கடவுள் சன்னதிகளும் இங்கே பார்க்கப்படுது. அங்கேருந்து இங்கே இருக்கிற 3 தீர்த்தங்களும் இந்த தளத்தில் பொதுவாக செய்யப்படுற வழிபாடுகள் என்னென்னா பச்சை நிற துணியை சமர்ப்பிக்கிறது, இல்லை குழந்தைகளை புதன் பகவான் கிட்ட அனுப்பி அவங்களோட ஆசி வாங்கிறதாகட்டும், ஓம் புதாய நமக அப்படின்னு 27 108 வரைக்கும் ஜபம் செய்கிறதும் வழக்கம். புதன் தடையுள்ளவர்கள் புதன்கிழமை இங்கே சிறப்பாக வழிபடுறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நம்ம தரிசனம் பண்ணுறதுனால கல்வித்திறன் உயர்றதாகும், பேச்சுத்திறன் மேம்பாடும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், இல்லை வணிகத்திலேயோ நம்ம பிஸ்னஸ்ஸு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் புதன் பகவான் கோயிலில் எல்லா தரிசனமும் முடிஞ்சதுக்கப்புறம் 4:30 மணிக்கு சரியாக இங்கேருந்து நாங்கள் கிளம்பி அடுத்து புறப்பட்ட கோயில் தான் திருநள்ளவாறு சனீஸ்வரன் பகவான். அதுதான் இந்த நம்ம வரிசையில் கடைசியாக இருக்கிற நவகிரக கோயில். 4:30 மணிக்கு கிளம்பின நாங்கள் 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 ஹவர் டைம் எடுத்து 5:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம் சனி பகவான் கோயிலில். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு சாதாரண கோயிலும் இல்லை, இது ஒரு சாதாரண நவகிரக கோயிலும் இல்லை. உலகத்திலேயே சனி பகவான் சாப நிவாரணம் தர ஒரே ஸ்தலம் இதுதான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது வரலாறு இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. திருநள்ளாறு என்ற பெயரே ஒரு நல்ல நிலை கிடைக்கும், அதாவது கஷ்டங்கள் விட்டு நன்மை வரும் அப்படி நல்ல நிலைமை வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, சனி பகவான் யார்? சனி பகவான் யாருமே பயப்படுற ஒரு கிரகம். சனி வந்தாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுற ஒரு கிரகமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பகவான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர் இல்லை. அவர் ஒழுக்கம், பொறுமை, கட்டுப்பாடு, நியாயம், கர்மா விளைவு இது எல்லாத்தையும் கொடுக்குறவராக தான் சனி பகவான். சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்புன்னு நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இங்கே வர்றப்போ முடிந்தவரை கருப்பு நிற ஆடைகளை அணிய அறிவுறுத்தப்படுகிறது. இல்லைனா நீங்கள் கருப்பு நிறத்தில் ஏதாவது ஆடை வாங்கி இங்கே தானம் வழங்குறதாகவும் இருக்கலாம். எல் விளக்கு இங்கே ஏற்றப்படுகிறது சிறப்பு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அந்த ஒரு இதில் வந்ததுனால எங்களை விளக்கு ஏற்றுறதுக்கும் குளத்தில் இறங்குறதுக்கும் எதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் இன்கேஸ் தனியாக எப்போது வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல் விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே நீங்கள் திருநள்ளாறில் குளத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் போகிறது ரொம்பவே நல்லது. பழமை கதைப்படி ஒரு டைம் சனீஸ்வர பகவான் சிவபெருமான் கிட்ட ஒரு பரிகாரம் தரும் தலம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அவருடைய பார்வையினால் உலருக்கே பல துன்பம் வந்துட்டுருக்கு, அதனால் எனது பார்வையும் யாரையும் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு என்னையும் வழிபடுத்தணும், நானும் வழிபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நாளை சிவபெருமான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததான் சொல்லப்படுகிறது. இங்கே பெரிய தர்பைக்காடு இருக்கிறதா சொல்கிறாங்க பக்கத்தில். அதனாலேயே இங்கே சிவபெருமான் பெயர் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ சனி பகவான் சிவபெருமான் கிட்டே என்ன சொன்னார்னா, கடுமையான கர்மா காரணமாக தான் நான் தான், அதனால தான் என்னை தரிசனத்தில் மக்கள் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால தான் இந்த இடத்த அவருக்கு கொடுத்ததாகவும், இதனால் தான் சனி தோஷம், 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி இந்த மாதிரி எந்த சனி இருந்தாலும் எல்லாத்திற்கும் தீர்வு இந்த ஒரே கோயில். இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு சனி இருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு சனி இருந்தாலும் இங்கே ஒரு சனிக்கிழமைகளில் வழிபடுறது உண்மையாகவே ரொம்ப நல்லது. இங்கே இருக்கிற குளத்தில் ஏர்லி மார்னிங் நல்லபடியாக முழுகி பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் தர்பாரேஸ்வரர் தனி தீர்த்தம்னு சொல்லப்படுற அந்த தீர்த்தத்தில் நல்லாறு இதில் தண்ணீர் மிகவும் புனிதம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில்
அதுக்கப்புறம் கருப்பு உடை அணிந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு தர்பாரணி விஷயரோட தரிசனம் முடிச்சுட்டு சனி பகவானோட தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எல் விளக்கு ஏற்றுறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானை வேண்டும் போது நேருக்கு நேராக நிற்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, நேரடியாகவே நின்று நீங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணி இங்கே கொடுக்குற திருநீராகட்டும், இங்கே கொடுக்குற பிரசாதம் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. கருப்பு எள் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கலாம், கருப்பு துணி இங்கே கொடுக்கலாம். ஒரு 108 தடவை, மினிமம் 108 தடவை ஓம் சனி சாய் நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் ஜபிக்கலாம். திருநள்ளாறு தீர்த்தத்தில் முதல்ல தலையிலேருந்து 3 முறை தண்ணி ஊற்றின பிறகு இங்கே கண்டிப்பாக கர்மா குறையும் அப்படின்னு நம்பப்படுது. எகைன் சொன்ன மாதிரி சனி பகவான் தரிசனம் செய்தாலே நமக்கு எல்லா வகையான தடைகளும் நிகழும். வேலைத்தடை, குடும்பத்தில் அமைதி நிலவுவதாகட்டும், மன அழுத்தம் குறைவதாகட்டும், ஆரோக்கியம்லேருந்து எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சனி பகவானோட பிளஸிங் கிடைச்சா எதுவும் முடியாதது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வழியாக அரௌண்ட் ஒரு 6:40 அந்த டைமுக்குலாம் நாங்கள் இங்கே சனி பகவான் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே எங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல காஃபி வாங்கி கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு ஒரு 6:40லேருந்து 7க்குள்ளே எல்லாருமே பஸ்ஸில் ஆர்கனைஸ் ஆகிட்டு 7க்கு பஸ்ஸு திரும்பவும் கும்பகோணத்தை பார்த்து கிளம்புறதா இருந்தது. எல்லாருமே கிளம்பி கும்பகோணத்துக்கு நாங்கள் ரிட்டன் போய் ஒரு 8-8:30 ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஐடி கார்டு கொடுத்தது எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கிட்டாங்க. எங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8:30 8:45 ஆகிடுச்சு எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் என்னது அப்படின்னா, இன்கேஸ் கும்பகோணம் ரீச் ஆனதும் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றி வணங்குறதாகவும் அட்வைஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு டைரெக்டாக போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மற்ற ஊருக்கு இந்த டூர் போகிறது இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் விட்டு 9 ஊருக்கு போய் கோயில்களுக்கு ஏற்ற நான் ரெடி பண்ண சில டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன அட்வைசரிஸ், என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் இதை கமெண்ட்ஸ்லேயே நான் அட்டாச் பண்ணுற கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.